السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق رسول الكريم. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் என்கின்ற இந்த மாதத்தை அடைந்தவர்களாக இருக்குகின்றோம். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த மக்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. இந்த ரமலானை நாம் அடைந்தோம் என்று சொன்னால், இந்த ரமலானை நாம் எதிர்நோக்கியவர்களாக இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த ரமலானை அடைந்தவர்களாக இன்றைக்கு நாம் இருக்குகின்றோம். நம்முடைய வாழ்வில் இந்த ரமலான் நமக்கு எதை கற்றுத்தருகின்றது? ஒரு வருடத்தை நாம் கழித்தவர்களாக, ஒரு வருடத்தை பூர்த்தி செய்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த ரமலானில் நம்மோடு வாழ்ந்த மக்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு வருடம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? இந்த ஒரு வருடம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் உணரக்கூடிய பாடம், இந்த ஒரு வருடத்தில் நம்முடைய ஒரு ஆயுளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாம் கழித்திருக்கின்றோம். நம் ஆயுளில் அல்லாஹ் தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஆயுளில் ஒரு பகுதியை கழித்தவர்களாக நாம் எல்லாம் கடந்து சென்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம், மனிதா, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து கொண்டே இருக்குகின்றது, உன்னுடைய காலங்கள் முடிந்து கொண்டே இருக்குகின்றது, நீ அல்லாஹ்விடம் திரும்பக்கூடியவனாக இருக்குகின்றாய் என்கின்ற பாடத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி துளியும், ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு உணர்த்துகின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். அஃபஹசிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ இன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். ஓ மனிதர்களே, உங்களை நாம் வீணுக்காக படைத்தோம் என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நம் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருக்குகின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே அழகாக சுட்டி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால், நாம் ஒரு வருடத்தை கழித்தவர்களாக, ஒரு வருடத்தை பூர்த்தி செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், மனிதனே, உன்னை நான் வீணுக்காக படைக்கவில்லை, நீ கண்டிப்பாக ஒரு நாள் நம் பக்கம் மீண்டு வரக்கூடியவனாக இருக்குகின்றாய் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சுட்டி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா இது போன்று பல வசனங்களை குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றான். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு ஹுத்துபாவிலும், ஒவ்வொரு ஜும்மாவினுடைய மேடைகளிலும் சொல்லுவார்கள்,
மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான், இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் மரணித்து விட்டார், ஒரு நாள் இந்த பேசக்கூடிய இந்த உமரும் ஒரு நாள் மரணிப்பார் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பேசக்கூடிய அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களும் மரணித்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த அந்த சஹாபாக்களும் மரணித்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த ஒரு வருடத்தை நாம் கழித்தவர்களாக கடந்த ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கடந்த ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரைக்கும் நமக்கு ஆயுளை கொடுத்திருக்கின்றான். இந்த ஒரு வருடத்திலே நாம் எதையெல்லாம் அதிகரித்தோம், எதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொண்டோம்? என்னுடைய கல்வியை வளர்த்திருக்கின்றேனா? என்னுடைய படிப்பை நான் பெருக்கி இருக்கின்றேனா? என்னுடைய ஆரோக்கியத்தை நான் பெருக்கியிருக்கிறேனா? என்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்திருக்கின்றேனா? எதையாவது நாம் வளர்த்திருக்கின்றோமா? என்னுடைய நன்மைகளிலே, என்னுடைய தொழுகைகளிலே, என்னுடைய ஜகாத்திலே எதையாவது நான் கூடுதலாக ஆக்கியிருக்கின்றேனா என்பதனை நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஏதாவது ஒரு தீமைகளை நாம் விட்டு ஒழித்திருக்கின்றோமா? ஏதாவது ஒரு தீமையை விட்டு நாம் நன்மையின் பக்கம் விரண்டோடக்கூடிய மக்களாக இந்த ஒரு வருடத்திலே மாறி இருக்கின்றோமா என்பதனை நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் எதற்காகவும் கவலைப்பட மாட்டேன், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாருடைய பிரிவுக்காகவும் நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் பொழுது, சூரியன் மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால் நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னை பரிசோதித்து பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே எதையாவது கற்றுக்கொண்டேனா, எதையாவது வளர்த்து கொண்டேனா என்பதாக நான் என்னை பரிசோதித்து பார்ப்பேன். எதையும் நான் வளர்த்து கொள்ளவில்லை, எதையும் நான் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் கவலையாக நான் கழிப்பேன் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடத்திலே பல ஜும்மாக்களை நாம் கேட்டிருப்போம், பல தர்பியாக்களிலே நாம் கலந்திருப்போம், வாராந்திர பயான்கள், பல ஜும்மாக்கள், பல மேடைகளினுடைய பேச்சுகளை, பல யூடியூப்களில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்து நாம் பயான்களை கேட்டிருப்போம். எதை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி அமைத்தோம், நம்முடைய வாழ்க்கையில் எதை புதிதாக உருவாக்கி கொண்டு வந்தோம் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால் அவரை குற்றவாளி கூண்டுகளிலே நாம் ஏற்றி ஊர் முழுக்க பரப்புகின்றோம். இன்னார் இந்த குற்றத்தை செய்துவிட்டார், இந்த மனிதர் இந்த தவறை செய்துவிட்டார் என்பதாக நாம் பேச்சுகளை பேசுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்மில் எத்தனை நபர்கள் நமக்கு நாமே சுட்டி காட்டியிருக்கின்றோம்? நம்மில் இருக்கக்கூடிய அந்த அசடுகளை நம்மில் எத்தனை நபர்கள் நீக்கி இருக்குகின்றோம்? மனிதனே, நீ இந்த தவறை செய்து கொண்டிருக்கின்றாய், நீ இந்த தவறிலிருந்து எப்பொழுது விடுபெறுவாய் என்பதாக நம்மை நாம் எத்துணை முறை நாம் பேசியிருப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிலே இரவு நேரத்திலே அவர்கள் கண்ணாடிகளுக்கு முன்பாக நின்று கொண்டு பேசுவார்களாம். உமரே, நீ இந்த தவறை இந்த இடத்திலே செய்து விட்டாய், இந்த நாளிலே இந்த தவறை நீ நிறைவேற்றி விட்டாய், இதிலிருந்து நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அவர்கள் தங்களை தாங்களே கண்ணாடிக்கு முன்னால் நின்று பேசுவார்களாம். அடுத்த நாள் அதே போன்ற தவறுகளிலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை தாங்களே பரிசோதித்து அந்த தவறுகளிலிருந்து மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுசிகும் கப்ல அன் துஹாசிபு, உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள், பிறர் உங்களை பரிசோதிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் எத்தனை நபர்கள் நம்மை பரிசோதித்திருக்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம், எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாக போய்விட்டு வருகின்றோம்.
நம்மை நாம் எத்தனை முறை நாம் பரிசோதித்து இருக்குகின்றோம்? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை நான் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோள் புஜங்களை தட்டியவர்களாக என்னை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இப்னு உமரே, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், ஒரு பயணி எப்படி பயணம் பெறுவதற்காக ஒரு ஊருக்காக மாறி செல்வாரோ அது போன்று ஒரு பயணியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவர் காலை பொழுதை அடைந்து விட்டால் மாலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள். ஒருவர் மாலை பொழுதை அடைந்து விட்டால் காலை பொழுதை எதிர்பார்க்காதீர்கள் என்பதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பாடங்களை கற்றுத்தருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபுகள் மக்களை 3 விதமாக பிரித்து காட்டுகின்றார்கள். முதல் வகை, ஒரு மனிதன் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்தான், அவன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் செய்த நல்ல அமல்களின் காரணமாக, அவன் செய்த நல்ல விஷயங்களின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இரண்டாவது வகை, ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவன் வாழ்ந்தான், ஆனால் இன்றைக்கும் மக்களால் ஏசப்பட்டு கொண்டிருக்கின்றான், மக்களால் திட்டப்பட்டு கொண்டிருக்கின்றான். மூன்றாவது வகை, ஒரு மனிதன் இந்த பூமிக்கு வந்தானா என்பது கூட தெரியாது, இந்த பூமியிலே அவன் வாழ்ந்தானா என்பது கூட தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரபுகள் என்ன சொன்னார்கள்? 3 வகையான மனிதர்களை பிரித்தார்கள். அதில் நாம் முதல் வகையான மனிதர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு சஹாபாக்கள் முதல் வகையான மனிதர்களாக வாழ்ந்தார்கள். 1450 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இன்றைக்கும் நமக்கு மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் மனிதர்களுடைய மனதுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வரலாற்றினுடைய பக்கங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயரை சொன்னாலே நாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக சொல்கின்றோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர்களை சொன்னால் உடனடியாக நாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக அவர்களுக்காக துஆக்களை செய்கின்றோம். நம்மில் எத்தனை நபர்கள் நம்முடைய மூதாதையர்களுக்காக, நம்முடைய முன்னோர்களுக்காக துஆ செய்திருப்போம்? நம்முடைய பாட்டனருக்காக நம்மில் எத்தனை நபர்கள் துஆக்களை செய்திருப்போம்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களெல்லாம் வாழ்ந்து சென்றார்கள், வரலாற்றினுடைய பக்கங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர்களை சொன்னால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக நாம் சொல்லுகின்றோம். காரணம், குர்ஆனுக்கு பிறகு ஒரு சஹீஹான ஒரு ஆதாரமான கிதாபை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கைகளால் எழுதப்பட்ட சஹீஹுல் புகாரியை நாம் எடுக்குகின்றோம். இப்படி வாழ்ந்து சென்றார்கள், மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள், இன்றைக்கும் மனிதர்களுக்கு மத்தியிலே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களெல்லாம் அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ முடியும் என்பதாக பல மக்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு மத்தியிலே ஒரு வாழ்ந்து சென்ற ஒரு மனிதர் 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்றது. அதே காலகட்டத்திலே குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே அப்துர் ரஹ்மான் சுமைத்தன் என்ற ஒரு மனிதர் பிறக்குகின்றார். பிறந்தால் அந்த மனிதர் கோடிகளிலே பிறக்குகின்றார். மிகப்பெரிய கோடீஸ்வரராக, மிகப்பெரிய பணம் கொளிக்கக்கூடிய ஒரு இடத்திலே பிறக்குகின்றார். அவருடைய படிப்புகளை எல்லாம் குவைத் நாட்டிலே படித்துவிட்டு பட்டப்படிப்பிற்கு தன்னுடைய மருத்துவ கல்விக்காக லண்டனிற்கு செல்கின்றார். லண்டனிலே லிவர்பூல் யூனிவர்சிட்டி என்கின்ற யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகத்திலே அவர் படிக்குகின்றார். எந்த அளவிற்கு படிக்குகின்றார் என்று சொன்னால், அவரை போன்ற மதிப்பெண் எடுக்க முடியாது என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்துவிட்டு கோல்டு மெடலிஸ்டாக, தங்கப்பதக்கம் வாங்கிய மாணவராக அந்த யூனிவர்சிட்டியில் தன்னுடைய பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்து விட்டு வெளியேறுகின்றார். வெளியே வந்தால் அவருடைய சொந்த நாடான குவைத் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றது.
அவரை குவைத் நாட்டினுடைய விஐபியாக அறிவிக்கப்படுகின்றார். குவைத் நாடு முழுவதும் அவர் சுற்றி வருகின்றார். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசலை திறப்பதற்காக கட்டி கொண்டிருக்கின்றது குவைத் அரசாங்கம். அதை திறப்பதற்காக இந்த அப்துல் ரஹ்மான் சுமைத் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் ஒரு விஐபியாக. அந்த அப்துல் ரஹ்மான் சுமைத் குவைத்திலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்கின்றார். அந்த பள்ளிவாசலினுடைய திறப்பு விழா ஒரு வெள்ளிக்கிழமையிலே வைக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை தொடங்குகின்றது. ஜும்மாவுடைய பாங்கு சப்தம் கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்டால் பள்ளியிலே 3 நபர்கள்தான். இமாம் இருக்குகின்றார், முஅத்தின் இருக்குகின்றார், அப்துல் ரஹ்மான் சுமைத் இருக்குகின்றார். வேறு யாரும் அந்த பள்ளியிலே இல்லை. தொழுகை முடிகின்றது, ஜும்மாவுடைய குத்துபா முடிகின்றது, தொழுகை முடிகின்றது. எந்த ஒரு மனிதரும் பள்ளிக்கு வரவில்லை. ஆனால் பள்ளிவாசல் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அப்துல் ரஹ்மான் சுமை தொழுகையெல்லாம் முடிந்த பிறகு அந்த இமாமிடம் கேட்கின்றார், ஏன் மக்கள் எல்லாம் வரவில்லை, இந்த பகுதியிலே முஸ்லிம்கள் இல்லையா என்பதாக கேட்கின்றார். உடனே அங்கிருந்த இமாம் சொன்னார்கள், நீங்கள் இந்த பகுதியினுடைய மக்களினுடைய நிலையை நீங்கள் பாருங்கள், அவர்கள் ஏன் இந்த தொழுகைக்கு வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதாக அந்த இமாம் சொன்னவுடன் அப்துல் ரஹ்மான் சுமைத் ஆப்பிரிக்கா முழுவதும் வலம் வருகின்றார். அங்கிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய நிலை எப்படி இருக்குகின்றது என்று சொன்னால், ஒரு கவலை உணவு தின்பதற்கு கூட உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெயர் அப்துல்லாவாக இருக்குகின்றது, பெயர் இப்ராஹிமாக இருக்குகின்றது. ஆனால் ஒரு கவலை உணவு உண்பதற்கு அங்கு உணவில்லை. இன்றைக்கும் அதே போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் ஆப்பிரிக்கா முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இஃப்தாருக்கு எதை நாம் தயார் செய்யலாம், சஹருக்கு எந்த உணவை நாம் சாப்பிடலாம் என்பதாக லிஸ்ட் போடக்கூடிய மக்களாக இன்றைக்கெல்லாம் நாம் மாறி இருக்குகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் பார்த்து முடித்துவிட்டு அப்துல் ரஹ்மான் சுமைத் இரத்த கண்ணீர் வடித்தவர்களாக குவைத் நாட்டிற்கு திரும்பி செல்கின்றார். தன்னுடைய வீட்டிற்கு சென்ற பிறகு தன்னுடைய உறவினர்கள் அனைவரையும் அழைக்குகின்றார். அழைத்துவிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்தார், நான் இனி குவைத்திலே இருக்க மாட்டேன், என்னுடைய சொந்த ஊரிலே நான் இருக்க மாட்டேன், அனைத்து சொத்துகளையும் விற்குகின்றேன் என்பதாக அவருடைய அனைத்து சொத்துகளையும் விற்றுவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் ஆப்பிரிக்காவிற்கு வருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அருகாமையில் வாழ்ந்த ஒரு மனிதர், 2013 மரணித்த ஒரு மனிதர் அப்துல் ரஹ்மான் சுமைத். இவர் என்னென்னலாம் செய்தார் என்பது நமக்கு தெரியுமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் மரணிக்கும் பொழுது குவைத் அரசாங்கம் வெளியிடுகின்றது, அவர் செய்த நல்ல விஷயங்களை எல்லாம் வெளியிடுகின்றார்கள். அவருடைய கைகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் மாத்திரம் 6000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை கட்டுகின்றார். கிட்டத்தட்ட 900 ஸ்கூல்களை, பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கின்றார். அவருடைய கைகளால், அவருடைய பொருளாதார உதவியால் அவர் கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்கள் மாத்திரம் 150க்கும் மேற்பட்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களை கட்டுகின்றார். 250க்கும் மேற்பட்ட தாவா நிலையங்களை, இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய நிலையங்களை உருவாக்குகின்றார். அவர்களுடைய கைகளால் அவர்களுடைய கைகளால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மாத்திரம் 1,10,00,000 நபர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆப்பிரிக்காவினுடைய ஒரு வறுமை என்று சொன்னால் அது தண்ணீர் தான். அந்த தண்ணீரை தாகத்தை போக்குவதற்காக தன்னுடைய சொந்த செலவிலே 10,000 கிணறுகளை தோண்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரால் பயனடைந்த நாடுகள் மாத்திரம் 29 ஆப்பிரிக்க நாடுகள் அந்த ஒற்றை மனிதரால் பயனடைந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்ந்தால் இப்படி ஒரு மனிதராக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டிற்காக இந்த அப்துல் ரஹ்மான் சுமைத் வாழ்ந்து சென்றார். அரபுகள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு மனிதன் வாழ்ந்தான், மரணித்தான், ஆனால் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக. அதே போன்ற ஒரு மனிதராக அப்துல் ரஹ்மான் சுமைத் வாழ்ந்து சென்றார்.
வெறும் குவைத் அரசாங்கம் வெளியிட்டது சிலவற்றுதான். ஆனால் அவர் செய்த விஷயங்கள் இன்னும் பல. அதை அல்லாஹ் தான் அறிந்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக இருக்கின்றோம். நம்மால் முடிந்த பொருளாதார செலவுகளை, நம்மால் முடிந்த உடல் உழைப்புகளை எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நாம் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல்லுனா ராஹினூன், நாம் அனைவரும் அழியக்கூடியவர்கள். ஒய்யபுக்கல் அசர், நம்முடைய தடயங்கள் மாத்திரம்தான் காலத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கும். நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து சென்றோம் என்று சொன்னால், இந்த ஊரிலே வாழ்ந்து விட்டு சென்றோம் என்று சொன்னால், நாம் மரணித்தாலும் நம்முடைய அமல்களினால் மக்களுடைய மனதுகளிலே நாம் வாழ வேண்டும். வரலாற்றினுடைய பக்கங்களிலே நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்களும் நானும் வாழ அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.